சுவாமியே சரணமையப்பா. பகவானுடைய தவக்கோல பஸ்ம பிரசாதத்துக்கான அப்டேட் வீடியோ தான் இது. ஒவ்வொரு மாசமும் நம்ம சேனல் மூலயமா 10 பக்தர்களுக்கு தவக்கோல பஸ்ம பிரசாதமும் அபிஷேக நெய் பிரசாதமும் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மாசமும் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அவ்வளோ நன்றிகள் சொன்னீங்க. தயவு செஞ்சு இந்த நன்றிகள் எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டிய நன்றி எல்லாமே பகவான் ஒருத்தருக்கு மட்டும்தான். இதுல சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிரசாதம் உங்களுக்கு என் மூலியமா போகுது அப்படிங்கிறது தான் நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இதுல வருத்தமான விஷயம் நிச்சயமா இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க அனுப்புற அத்தனை மெசேஜையும் பார்க்குறேன். பலதரப்பட்ட பிரச்சனைகளை சொல்லி, ஸோ எனக்கு இந்த பிரசாதம் எனக்கும் கிடைச்சா என்னுடைய ஃபேமிலி பிறவி பயனையே அடைஞ்ச ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் முக்கியமா பக்தர்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். என்ன அப்படின்னா, இந்த தவக்கோல பஸ்ம பிரசாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அபூர்வமான ஒரு பொக்கிஷம். ஆக்சுவலா நம்ம மலைக்கு போகும்போது, அதுவும் முக்கியமா நட திறக்கிறப்போ போகும்போது நமக்கு கையில கிடைக்கிற பிரசாதம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கிடைக்கும். ஸோ அந்த பிரசாதத்தை நான் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 10 பேருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனாலும் எல்லா பக்தர்களுடைய அட்ரஸையுமே ஆல்ரெடி நான் பிரிண்ட் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ எப்படியாவது இந்த பிரசாதத்தை கேட்ட எல்லாருக்குமே சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. எல்லா பக்தர்களுக்குமே நான் நிச்சயமா அடுத்தடுத்த மாசத்துல எனக்கு கிடைக்கிற பிரசாதத்தை நிச்சயமா ஷேர் பண்ணி கொடுக்க நிச்சயமா முயற்சி பண்றேன். ஸோ பக்தர்கள் அந்த மெசேஜை பார்க்கல, நமக்கு இது கிடைக்கலன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரசாதம் கிடைக்காம இருந்தாலும் நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்க தான் போகுது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் நான் மலைக்கு போகும்போது நீங்க சொல்ற அத்தனை பிரார்த்தனைகளையும் பகவானிடம் சொல்லி வேண்டிக்கிட்டு தான் வரேன். எப்படி இந்த உயிர் மூச்சு இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் சபரிமலைக்கு போய்கிட்டே இருக்கணும், பகவானை வணங்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு வேண்டணும். அதே மாதிரி இந்த பிரசாத சேவையும் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் சந்ததி வரையும் இந்த பிரசாத சேவையை செய்யணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பகவானை வேண்டிக்கிறேன். எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறும். நிச்சயமா பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். எல்லாருடைய ரெக்வஸ்டும் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இல்ல, பகவானுக்கு போயிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த பிரசாதம் அடுத்தடுத்த மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயமா கொடுக்க நான் முயற்சி பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஷேர் பண்ற கண்டென்ட்டை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பகவானுடைய பெருமையும் கருணையும் இந்த உலகம் முழுக்கும் ஆல்ரெடி பரவிதான் இருக்கு. ஸோ அது இன்னும் மென்மேலும் பரவ நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த சேவையை நான் செய்வேன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. எப்பவுமே இந்த சேவையை செய்யணும்னு நான் பகவான்கிட்ட வேண்டுறேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுதலாகவும் தூண்டுதலாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெக்வெஸ்ட். சுவாமி சரணம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல எல்லாருமே பார்ப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா.